بسم الله الرحمن الرحيم. வாழ்க்கைக்கு மக்கள் நல்வழிப்படுத்துவீங்க. இது வந்து இல்லைங்க, அது பாக்கெட்ல இருக்குங்க. ஒரு டைம் பாதிக்கிறீங்களே, இது நல்லதே வேற விஷயம். அதுக்காண்டி பகை வர ஆரம்பிங்க. நம்ம மத்தியில பகை வர பின்பற்றுவதும் அர்த்தம். சரி, இயேசு என்ன சொல்றாரு? இருங்க, இயேசு யார் வெற்றி தானேங்க? இயேசுவை பின்பற்றினா வெற்றி தானே? இயேசுவை பின்பற்றினா இயேசுவை யார் அதிகமா பின்பற்றும்? நீங்க பின்பற்றினா நாங்க பின்பற்றுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இயேசு என்ன சொல்றாருனாக்கா, மத்திய 23வது அதிகாரம் வசனம் 2-3 வரைக்கும் படிச்சீங்கன்னாக்கா, இந்த வேதபாரகரும் பரிசேயரும் சொல்வதை பின்பற்றுங்கள், அவர்கள் மோசையுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், அவங்கள மாதிரி நடக்காதீங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாருனாக்கா, பழைய ஏற்பாடு மோசையுடைய பிரமாணத்துல நீங்க பின்பற்றுகின்றார். அவரும் பின்பற்றிருக்கார். அவருக்கு விருத்தசனம் செய்யப்பட்டிருக்கு. என்னங்க, இயேசுக்கு விருத்தசனம் செய்யப்பட்டிருக்கு. நாங்க விருத்தசனம் செய்ய அதெல்லாம் வந்து நான் ரொம்ப நீங்க பேச வேண்டியிருக்கோம். இல்ல இல்லையா, இதெல்லாம் நீங்க கேட்க தேவையில்லை தெரியும். காலத்துல முகமது பண்ணிக்கிட்டாரா, யார்கிட்ட பண்ணிக்கிட்டாரு, அதெல்லாம் நீங்க கேள்வி யார்கிட்ட பண்ணிக்கிட்டாரு, எந்த விதத்துல பண்ணினாரு, பதில் சொல்ல மறுக்க மாட்டாங்க. திருமணம் பண்ணாது. யாருக்கும் யுத்தம் பண்ணல இயேசு கிறிஸ்து. யாரு ஒட்ட வச்சாரு. அது படிச்சீங்கன்னா மட்டும் பாக்குறீங்களா? ஆமா, தயாரா நான் வெள்ளக்குடி ஆண்டுனேன் சமாதானமா போயிட்டு சொல்றேன். நான் 1000 பேர் இருந்துட்டு ஒருத்தர் வரும்போது அப்ப நான் வெள்ளக்குடி காட்டினா நீங்க சமாதானமா கருத்தர் என்ன சொல்லிருக்கா பாருங்க. 15 போடு. நாங்க பிதாவை நோக்கி வேண்டிக்கிட்டா ஒரு லேசியனுக்கு மேல தேவதை காப்பாற்ற மாட்டாங்களா? அவரை போய் நீங்க என்ன சொல்றீங்க? அது பயந்துட்டு வெள்ளவடியா என்ன சொன்னாங்க சொல்லிருக்காங்க. முதலாம் சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனம் சத்தமா படிங்க, கொஞ்சம் கோச்சியாதீங்க. முதலாம் சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனம். அதுதான். அதனால இயேசு கிறிஸ்து வன்முறையையோ கருத்தின் பிரகாரம் இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார். அப்படியே எசேக்கியேல் 9வது அதிகாரம் 5வது வசனம் படிங்க. ஐயா, இதெல்லாம் வந்து போய் சொல்லணும். போக்கு வந்து உலக நாடுகள் என்ன போனாரோ அந்த ஆட்ட போய் சொல்லணும். அவங்க கர்த்தர் சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கொள்ள சொல்வாரா? நாங்க நம்புறோம். நீங்க கண்ணியப்படுத்துறீங்களா? ஒரு கூட்ட மக்களுக்காக அவர் செய்தது. இது குழந்தைகள் கொள்ள சொல்வாரா? எந்த கூட்ட மக்களாக இருந்தாலும் குழந்தைகள் அப்பாவிகள். குரான்ல குரான்ல இருங்க. பாரோன் பிரோன் என்ன அவனையும் அவனை சார்ந்த அத்தனை பேரும் அழைச்சாரு. ஆண்கள் குழந்தைகள் சொல்லுறாங்க. ஒரு போர் குழந்தைகள்
கர்த்தர் சொல்றாருங்க. கர்த்தர் சொல்றாரா நீ போய் குழந்தைகளையும் பிள்ளைகளையும் கொண்டு போயின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாருங்க. இது அந்த ஏக ரட்சகர் மீது செய்யக்கூடிய அபாரம். பழைய ஏற்பாடு அந்த கர்த்தர் தான் இயேசு வந்தாரு. பழைய ஏற்பாடு வேற கர்த்தரா? அந்த கர்த்தர் இயேசு வந்தாரு. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அங்க அனுமதிச்சது வேற, அனுமதிச்சாலும் இல்ல அந்த நாட்டுல அனுமதிச்சுனாக்கா இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து 2 கொண்டாடி 3 கொண்டாடி எல்லாம் கட்டலாம். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஒருவனுக்கு ஒருத்திதான் இருந்தாங்க. எல்லாம் மாற்றம் இருக்குது. இல்ல அது அவருக்கு இன்னைக்கு பலி இருக்கு, இன்னைக்கு பலி இல்லை. அதுதான் அவர் திரும்ப கேட்டாரு. அதுக்கு எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் கேட்டார். அவர் என்ன கேட்கிறாருன்னா பழைய ஏற்பாடு காலத்துல நீங்க சொன்னதுன்னா அவங்களுக்குதான் அது அந்த அவர் சொன்னார். அவங்களுக்கு கூட்டம் குழந்தைகள் பாவம் செய்வாங்க, குழந்தைகள் கொள்ள சொல்லி கருத்து வைப்பாரா? அவர் என்ன கேட்கிறாருயா, கருத்தை வந்து பழைய ஏற்பாடு காலத்துல சொன்னார்ல, குழந்தைகள் பெண்கள் எல்லாத்தையும் வெட்டி போடுறாருல, அந்த கருத்தை தானே இவரு அந்த கருத்து இவர்தானே சொன்னது. சொல்லிட்டு இவர் எப்படி பாவம் செய்த ஜனங்களை நோவாவின் நாட்களை வெள்ளப்பெருக்கத்தால் அழித்தார் கடவுள். கடவுள் அழிக்கிறார். நியாயம் உள்ள தெய்வம் சுனாமி வருது, இறைவன் செய்யறாரு, அது வேற விஷயம். சொல்ல சொல்றாரா? உங்களை போய் கருத்து சொல்ல சொல்றாரா? குழந்தைகளை சொல்ல சொல்றாரா? அவர்களுடைய அதிகாரம் அழிக்கிறாரு. கடவுளுடைய அதிகாரம் மனிதர் கொடுக்க மாட்டார். லோத்தி நாட்கள்ல அழிக்கிறாரு. அதே கடவுள் மோயிசன் மூலமாக மோசஸ் மூலமா அந்த ஜனங்களை அழிக்க சொல்றாரு. அப்ப சமாதானியே சொல்லிக்கிட்டு அந்த சப்ஜெக்ட் யூதர்களுக்காக அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. காலங்கள் வேற. வேதத்துல பல காலங்கள் இருக்குது. மனசாட்சி காலம் இருக்குது, நியாயப்பிரமாணத்தின் காலம் இருக்குது, இது கிருபையின் காலம். இது வேற அது வேற. எதையும் ஒப்பிட்டு அதையும் பேச முடியாது. இது எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்ற இல்ல இல்ல அதுல உள்ளவங்க நீங்க எடுத்துக்கிறீங்க. இல்ல இல்ல குரான் யாரும் அழைத்தவர அது இது வரல. இல்ல இதுதான் போல உங்க கருத்தின் பிரகாரம் புதிய ஏற்பாடு முதலில் கொடுக்கப்படவில்லை, பழைய ஏற்பாடு முதல்ல கொடுக்கப்படுது. பழைய ஏற்பாடு பேசுமா? புதிய ஏற்பாடு விட்டுருங்க. இல்ல இல்ல பழைய ஏற்பாடு முதல்ல கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு வந்தது. புதிய ஏற்பாடுங்களா? அதை ஏற்றுக்கொடுங்க. பழைய பைபிள் சுண்ணத்தை இவங்க விருத்தசனை இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. நாங்க ஏற்றுக்கொண்டதில்லை. கடவுள் ஒரு யூதன், நாசரேத்துக்காரரு, தொழில் தச்சு தொழிலு, எபிரேய மொழியோ இல்ல அரபிக் மொழியோ ஏதோ ஒரு மொழி பேசக்கூடியவரு, அவருடைய ஊரு கடவுளுக்கு கடவுளுக்கு ரச்சனுக்கு ரேஷன் கார்டு போடலாம். அவனுக்கு முன்னும் தேவனில்லை பின்னும் தேவனில்லை மனைவி முஸ்தபா தெரியும் உங்களுக்கு? தெரியும்ல? அவருக்கு இருந்தது அது. கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி நீங்க தேவதாய் ஆகுது நியாய அநியாயம் நீங்க உங்களுக்கு
கேட்டு இப்படிப்பட்ட ஒரு பதிவை ஏற்படுத்தி தங்களை நியாயப்படுத்தி போடுறாங்க. உங்கள் நியாயம் உங்களுக்கு, எங்கள் நியாயம் எங்களுக்கு. நியாயம் தீர்ப்பாங்க. உயிர்த்தெழுதலை பற்றி இறைவனோ பண்றீங்க. என்னுடைய நேரம் வீணாகுது. அவ்வளவுதான். பொண்ணாக நீங்க இதற்காக உள்ளவர்கள், நாங்கள் இதற்காக உள்ளவர்கள். வருஷம் வந்து நீங்க எப்படி சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய கேவலம். நான் ஒத்துக்கிறது. இவருடைய எந்த ஒரு சகோதரி இவருடைய சகோதரி மத்தியில் அந்த குரான் வசனம் ஓத முடியும். நான் என்ன கேள்வி கேட்க வந்தேன்னா, உயிர் தெழுந்தாரு சொன்னீங்க, இயேசு உயிர் தெழுந்தாரு சொன்னீங்க, உயிர் தெழுந்து ஆவியானவர் சொன்னீங்க. அது ஆவியாருடைய சரீரம் நம்ம நிரூபிச்சோம். சரியா? கைகாரனுக்கு அவர் வந்து தேன் கூட்டு தனிக்கையை திண்டாரு, மீன் பொரிச்ச மீன் இருக்கு. அந்த 24வது அதிகாரத்துல 6வது வருஷத்துல இருந்து இருக்கு. சரியா? அது இல்ல, அதை நீங்க விட்டுருங்க. இல்லங்க, சரீரத்துல நான் இல்ல, அந்த சரீரம் இருக்கட்டும். அந்த உயிர் மகிமையின் சரீரம்னு சொன்னீங்கல்ல, சரீரத்துல மகிமையின் சரீரமே கிடையாது. இன்னும் போனா அது இயேசுவே கிடையாது. அது ஒரு ஆவி, அது ஒரு பிசாசியா அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க, பைபிள் சொல்றீங்க. வாழ்க்கையை மாற்றி அமைத்துட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலின் வல்லமை தான். அது பிசாசுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சீங்களா? சொன்னீங்களா? எப்படி உங்க இடத்துல கூட்ட நீங்க கேள்வி கேட்க, நீங்க அப்படியே போச்சு கேள்வி கேட்க போறீங்க. அவசியம் இல்ல. சரி, அப்ப பயத்தை பயம் இருக்கு, அன்புல பயம் வரமாட்டோம். உங்க வார்த்தையை வாபஸ் வாங்க. இல்ல சரி, ஓகே. அப்ப கொஞ்சம் கொலையா நான் மாறி இருந்தேன். பேச சொல்லுங்க. ஆமா, சரி. இப்ப உங்க இது டிராக் மாதிரி, இது இன்னைக்கு இல்ல. இயேசுவே இல்லைன்னு சொல்றேன் சார். நீங்க நீங்க பைபிள எப்படி வேணாலும் சொல்லலாம். பைபிள சொல்லலாம், நாங்க கூட்டக்கூடாது, குறைக்கூடாது. அதான் அவசியம் இல்லை. அது பூர்ணமானது. மாற்ற முடியாது. மாற்றி எழுதப்பட்டதான் பிசாசுவே இயேசு என்று சொல்லுங்கள். இதெல்லாம் கேட்க வரல. எங்களுடைய விசுவாசத்தை குறைவதற்கு வரல. ஆச்சுதான் தெரியும். கட்டாயம் இருக்க பாருங்க. நீங்க மக்களை மாதிரி இப்படித்தான் வந்து கண்மூடித்தனமா பின்பற்றணுங்கிற மாதிரி நீங்க உண்மை விசுவாசிகள் இல்ல. நீங்க விசுவாசின்னு சொல்லுங்க. நீங்க வந்து பைபிளின் பிரகாரம் உண்மையான விசுவாசம் இல்ல. நீங்க உண்மை விசுவாசிகள் வந்து தெரியுது. யார தேவையை கூப்பிடுங்க. அப்படிப்பட்ட மத
மத ஆட்கிட்ட போய் பேசுவீங்க. இதுவரைக்கும் நம்ம கேட்டதுல அதாவது உங்களுக்கு சில விளக்கம் கேட்கறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணுவோம். விளக்கம் கேட்க முடியாது, பேசுங்க. சரி சொல்லுங்க. நாங்க இங்க வச்சு பேசுறதுனால நாங்க யதார்த்தமாவே சில கேள்விகள் யாரு கேள்வி கேட்டாலும் இப்படிதான் கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இங்க வச்சிருக்காங்க நீங்க அப்போ ஏதோ வலியுறுத்தீங்கன்னா கூட்டு வச்சுக்கிட்டு இது பண்றீங்களா, கூட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க இங்க இல்ல உங்க சர்ச்சைக்கு வரோம். எங்க என்ன இவனாலும் சர்ச்சைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு பதில் இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் ஒரு நாள் இணையாது. புரியுதுங்களா? ஏற்றுக்கொள்வது தனிப்பட்ட விஷயம். அது ரைட்டுங்க. இதை வாக்குவாதம் பண்ணி கடவுளை கொச்சைப்படுத்த வேணான்ற இறைவனை மதிக்கிறீங்கனாக்கா நீங்க எதிர்பார்க்கிற இறைவன் நல்லவர், வல்லவர், கருணை உள்ளவர், இறக்கணும்னா நீங்க அதை பின்பற்றுங்கன்னு சொல்றேன். நாங்க அதுதான் உண்மையான மார்க்கம் சொல்ல இப்படி கத்தி கூச்சல் போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டு அதை உறுதிப்படுத்தி பின்பற்ற என்பது கிடையாது. உங்களுக்கு இல்ல இல்ல சமாதான மார்க்கம் நீங்க சொல்றீங்களே இதே ஒருத்தர் முடிச்சிருவேன். முகமதுவுக்கு தன்னுடைய மதத்தை உறுதிப்படுத்தணும், அதுக்காக அவர் யுத்தம் பண்ணினார். யாரு? முகமது அவருடைய சகாக்கள். ஆனா இந்த யுத்தம் கிறிஸ்தவர்களுக்கு இல்ல, ரோமர்களுக்கு. அவங்க பேர் ரோமன் கத்தோலிக்கர்கள். அவங்க பண்ணாங்க. அவன் கிறிஸ்தவன் இல்ல. அவங்க அதுக்கு முன்னாடி அவர்கள் நாட்டை அரசியல் பாதுகாக்கணும். அவங்களோட கைகளை நீங்க எடிட்டிங் பண்ணுவீங்க. நீங்க புதிய குற்றச்சாட்டு அறிவுபூர்வமானதா? எத்தனை அதிகாரங்கள் அப்படி இருக்கும்போது எந்தெந்த வசனத்தை மாற்றினா மாற்றுறதுக்கு முன்னால எப்படி இருந்துச்சு அதை காண்பிக்கணும். மாற்றுறதுக்கு முன்னால தள்ளுபடி சொல்றேன். அது நான் சொல்றேன். அது யார் விளக்கினது? முன்னாலே கிறிஸ்து பிறகு முன்னாலேயே கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவ மாற்றத்துக்கு முன்னாலே எடுத்து எடுத்து கண்டா நீங்க என்ன செய்வீங்க? தப்பு ஒத்துக்கு இதுல இருக்கிறதுல அப்படியே நேரடியா மாற்றம் செஞ்சு இருட்டடி பொண்ணு ஆதாரத்தை கொடுத்து கண்டா நீங்க தப்பு ஒத்துக்கிறீங்களா? சொல்லிட்டு போறோம். எடுத்துக்காட்டா இந்த ஏழு புத்தகங்கள் மாட்டேங்கிறீங்களே. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே யூத ரபிமார்கள் அவர்களும் ஒரு பேர் கொடுத்தாங்க, அப்போக்ரிப்பா. அதாவது கடவுளால் அருளப்பட்டவைகள் அல்ல. ஏன்னா சில சரித்திரங்கள் நல்ல புத்தகங்கள் தான், எல்லாம் எங்கிட்ட இருக்குது, நாங்க வச்சிருக்கோம். அது போய் அப்போக்ரிப்பா தள்ளுபடி ஆகணும். அது படிச்சா நீங்க நரகத்துக்கு போயிடுவீங்க, அதான் தவறானது என்ற கருத்துல தள்ளப்படலை. அதுக்கு போதுமான ஆதாரங்கள் யூத ரபிமார்களே அவங்களே அதை பிரிச்சு வச்சுங்க. அதாவது 7 புத்தகங்கள் இருக்குது, அது எங்கிட்ட இருக்குது, வச்சிருக்கோம். கேளுங்களேன். அப்படி அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களை சொல்லுவார். மோசே என்னை பற்றி சொல்லியிருக்கிறானே, தீர்க்கதரிசிகள் என்னை பற்றி சொல்லியிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி கொட்டேஷன் கொடுப்பேன். அந்த கொட்டேஷன் கொடுக்கிற எதிலும் இந்த தள்ளுபடி ஆகும், நீங்க தள்ளிவிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்களே, அதுல இருந்து ஒரு கொட்டேஷனும் இயேசுநாதரோ அவருடைய சீடர்கள் கொடுக்கப்பட இல்லை. ஆகையினால்தான் அது அவர்களாலே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது யூத ரபிமார்களாலே, அது கிறிஸ்துவுக்கு முன்னாலே
ஆமா இல்ல சிலதெல்லாம் இருக்குது, சிலதெல்லாம் இருக்கும், சிலதெல்லாம் இருக்கும். அதை பற்றி வாதி பழைய ஏற்பாடு வந்து புதிய ஏற்பாடு அப்போது இருக்கா இல்லையா? அப்போ இருப்பா கிடையாது. எப்ப பாத்தீங்க நீங்க? கிடையாதா? இல்லங்க அப்போ இல்லங்க இல்லங்க இல்ல அப்படியே நீங்க 17 இருக்காங்க, இவங்களை போல ஆட்கள் ஏற்றிட்டு சுவிசேஷம் என்பது என்ன? அதுக்குதான் இதுல கூட்டம். சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் என்ன? சுவிசேஷம் என்ன அப்படின்னா, கடவுள் மனிதனாய் வந்து நீங்களே இந்த மாதிரி ஆளுநர் புத்தகங்களை வச்சுக்கிட்டு ஆளுநர் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு முட்டாளாக்கி சுவிசேஷம்னா இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து மனிதனாய் மறித்து உயிர் திறந்து அவர் ரத்தத்தினால் பாவம் பண்ணி மீட்பை பெற்று அந்த பரிசுத்தமாக சுவிசேஷம். அந்த இருங்க நீங்க சொல்ற பரிணாமாசு அதாவது நற்செய்தி. உதாரணம் சொல்றேன், மனிதன் சிம்பிளா சொல்றேன். அடிப்படையில் தான் வந்து காப்பி கொடுத்தாரு இயேசு இல்லையா? பைபிளின் பிரகாரம் வந்து அதுதான் மெயின் அடிப்படை. நீங்க சொல்றது இந்த உயிர் தெரிந்தார் சொல்லிட்டு யூதாஸ் காரதி எப்படி இருந்தார் கொஞ்சம் சொல்லுங்க. பைபிள் பிரகாரம் எப்படி இருந்தார் அவரு? 4 கொண்டு செத்தான் போகுது. அப்படி இல்லைன்னு நான் பைபிள் இருந்து காட்டுறேன். வயிறு முகம் குப்புறது வயிறு வெளித்து செத்தான்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் 2 பேரும் சாக முடியாது. நான் சொல்றேன், விஷம் குடிச்சிட்டு செத்தானா கூட விஷம் குடிச்சிட்டு தூக்கு போட்டுதான் நீங்க சொல்ல முடியும். தூக்கு போட்டு கையில இருந்து கீழே வந்து அது மட்டும் இல்ல, வேற மாறி சொல்லிருக்காங்க. அந்த 30 வெள்ளி காசை தேவாலயத்தில் எரிந்து போய் 4 3 செத்தான்னு வருது. அந்த தேவாலயத்தில் அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து அந்த சிகப்பு ரத்த நிலம்னு ஒரு நிலத்தை வாங்கினார்கள். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 17-18 என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, அவன் அநீதத்தினால் சம்பாதித்த அந்த கூலினால் ஒரு நிலத்தை அவன் வாங்கினான். வாங்கிட்டு வயிறு வைத்து குடல் தறிந்து முகம் குப்புற விழுந்து செத்தான் இருக்குது. சொல்லுங்க. கர்த்தருடைய தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறைவில்லாதது. ஏசாயா 34:14 கொடுத்திருக்கு. 34 நான் புதிய குற்றம் கண்டுபிடிங்கன்னா 1000 குற்றம் கண்டுபிடிக்கும். நீங்க சொல்றது அங்க ஒரு விஷயம் எப்படி நம்புறோம் நாங்க கடவுளை? நாங்க அப்படி நம்ப மாட்டோம். நாங்க போஸ்ட் பண்ண மாட்டோம். நீங்க யாருமே போஸ்ட் பண்ண முடியாது சார். அப்ப தான் பரிமாற்றம் தவிர கருத்துக்கள் பரிமாற்றம் வேற, குற்றம் சாட்டுகள் வேற. இல்ல நியாயமான குற்றச்சாட்டு இல்ல. அதுக்கு விளக்கம் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்க விளக்கம் தான் நாங்க ஏற்றுக்கொள்ள. நீங்க இல்லங்க, ஒரு மனிதர் 2 முறை எப்படி சாக முடியும்? நீங்க விளக்கம் காசு எறிந்தானா? 2 விஷயம் நடந்திருக்கு. உங்களுக்கு சந்தேகமா இருக்கும்போது உயிரோடு சந்தேகப்படக்கூடிய பேச முடியுது. எங்களை கூப்பிட்டு பேசக்கூடாது. ரோமன் கத்தோலிக்கரையோ அவங்களை யாரையாவது கூப்பிட்டு இதெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணா நல்லது. ஒரு குடிக்காரன் வாழ்க்கை சீரமைச்சு சொல்லி அதை விட்டு தேவையில்லாம நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்றான். பின்னாடி போயிட முடியாது. எதுன்னு சொன்னா சொல்றான். இருங்க, ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லது சொல்லலாம் நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ஆய்வு செய்யணும். ஊர்ல 1000 சித்தாந்தம் எல்லா சித்தாந்தமும் மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் எது நித்திய வழி காட்டுது அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யணும். எங்களுக்கு நல்ல தெளிவு வந்திருக்கு. நேர்ல நிறைய பேர் தனித்தனியா பார்த்து எங்கிட்ட ரொம்ப அவருக்கு பண்ணி வீட்டு கலாட்டெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. ஆச்சுதான் எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. நாங்க இன்னும் ஆய்வு பண்ணுவோம். மக்களுக்கு சரியானது பைபிள்ல இருந்து கரெக்டான உண்மை சத்தியத்தை அப்படின்னு சொல்லுவாங்க.
அவரு நான் என்ன சொல்றேன்னா அவர்களுக்கு குரான்ல நல்லது நீங்க சொல்றது நீங்க போறீங்க, உங்க காரியத்தை நல்லா இருக்குது. அவங்களுக்கு நல்லது சொல்றது. நான் சொன்ன வார்த்தையை புரியுதா? அவங்களுக்கு நல்லதுன்னு தெரியல, அவங்க செய்யட்டும். இறைவன் நீங்க சொல்ற இறைவன் வேற ஒரு இறைவனோ, நாங்க சொல்ற வேற ஒரு இறைவனோ, அதெல்லாம் அங்க போய் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அவங்க அப்புறம் ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னாக்கா, இந்த உலகத்துல கொஞ்ச காலம் வாழ போறோம். நம்மலாம் ஹியூமன் பீயிங் பார்க்கும்போது அலோ பிரதர் அவ்வளவுதான் சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். உங்க கருத்துக்கள் எதுவோ நீங்க பின்பற்றுங்கள். சமாதானத்துக்கு கேடுவாண்டு எதுவும் நம்ம செய்ய வேண்டாம், அன்புக்கு விரோதமான எதுவும் செய்ய வேண்டாம். கொஞ்ச நாள் இருக்க போற இன்னாத்த மனிதன் ஒன்றும் கொண்டு போக போறதில்லை. நம்ம இருக்கிற வரைக்கும் சகோதரத்துவம், உண்மையான அன்பு நமக்குள்ள. கடவுள் என்ற பெயர்ல மாற்று கருத்து இருக்குதோ இல்லையோ அது அடுத்தது. ஆனா நம்ம எல்லாரும் இறைவனுடைய படைக்கிறது. இது கூட இயேசு சொன்ன கருத்துக்கு எதிரான சொல்றீங்க. நான் மருமகளுக்கு மாமியாருக்கு விரோதத்தைன்னு சொன்னாலே அது அது எப்படி நடந்துச்சுன்னா, நீங்க சொல்ல இந்த கதையெல்லாம் வேலை கேட்டுவாங்க. எங்க வீட்டுல அதாவது இந்த சர்ச் ஒன்று இருக்குல்ல இங்க, அது எங்களுக்கு அதிகமா பழக்கம். சின்ன போதில இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கிட்ட பிறகு எனக்கு பைபிள் அப்ப வாங்க முடியாது, ஒருத்தர் இலவசம் வாங்கி கொடுத்தேன், படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சதுடைய விளைவு என்னன்னா, எங்க அம்மா என்ன பைத்தியக்காரன்னு சொல்லி பிரகடனம் பண்ணிட்டாங்க. என்னோட சிநேகிதர்லாம் வருவாங்க, துரத்தி விடுவாங்க, போங்கடா அவங்க பைத்தியம் பிடிச்சு போயிருக்குது, நீங்க சேராதீங்க, அது விரோதம். அதைத்தான் சொன்னார். இயேசுக்கு ஏற்றுக்கொள்கிறதுனால ஆமா, கலகமல்ல கத்திக்கிட்டு போய் கலர் அடிக்கலையே, நீ பைபிள் படிச்சதால என்ன ஆச்சு? அதுதான் சொல்றேன். அதேதான் இந்த பைபிளை தட்டி போட்டான், நான் கடை நடத்தினேன், வசனெல்லாம் கிழிச்சு போட்டேன், அதெல்லாம் பண்ணா. எங்க வீட்டாரெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னாங்க. சரி அமைதியா சமாதானமா போனேன். பின்னாடி நடந்த ஆதாரம் இல்லாத சம்பவங்களை வந்து நீங்க காட்டுறதோட இதுல நீங்க காட்டல, இதுல இருந்தே உங்களால காட்ட முடியாது. நீங்க காமிச்சாக்கா நாங்க முன்னாடி அதான் சொன்னாங்க. இதுல நான் காட்டுறோம், மாமியாருக்கு விரோதமாக அதனுடைய அர்த்தம் இதுதான். இப்ப நீங்க வந்து நீங்க நல்லது நீங்க போறீங்க, நீங்க என்ன சொல்லணும், நல்லது நீங்க மட்டும்தான் இருக்குது, வேற எதுவும் எங்களுக்கு தானே சத்தியமா நீங்க படிச்சு படிச்சு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், மக்களுக்கு வழியும் சத்தியம் ஜீவனம் வாய்ந்தார். அதுக்கு முன்னாடி யார் சத்தியம் ஜீவனம்? முகமது என்ன சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி யார் சத்தியம் ஜீவனம்? அரபிகளுக்கு கொடுக்கப்பட்ட வேதம், அதுக்கு முன்னால் அரபிகளுக்கு வேதமே இல்லை. சொல்லுகிறது குரான் இருக்கு, உலக மக்கள் அனைவருக்கும் நல்ல குரான் எடுத்துக்காங்க. அரபிகளுக்கு இறக்கப்பட்ட அரபிகளுக்கு ஈஸியா சொல்லுங்க. அது மட்டுமல்ல, அரபிகளுக்கு எந்த தீர்க்கதரிசியும் வரல, வேதமும் இல்லை. குரான் 30:47 ஆனா ஏன் எப்படி சொல்ல தெரியுமா, நான்
நான் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டேன் ஒழிய ஆட்டுக்குட்டிக்கு அனுப்பப்பட்ட புறஜாதி உங்களை சேர்த்து நாய்கள் இருந்துட்டார். புறஜாதி நாய்களுக்கு அனுப்பப்படவில்லைன்னு சொல்லியிருக்கிறார். நாங்க எப்படி இயேசு அவாண்டம் சொன்னாங்க அதெல்லாம் அது மாதிரி சொல்லி நாயின்னு சொல்லியிருக்காங்க யாருமே. எப்படி இருக்குனாக்கா இது தங்கம் தர ஒருத்தர் நான் கல்லு உரைச்சி பார்த்தேன் உரைச்சிலாம் பார்க்க கூடாது. அப்ப தங்கம் சொல்லக்கூடாது. இது தங்கம் தான் சொல்லும்போது உரைச்சி பார்த்துட்டா நம்ம நினைக்கிறோம் ஏதாவது ஒரு கேள்வி பைபிள் இல்லாதது ஏதாவது உங்களுக்கு கேட்டா நீங்க சொல்லலாம். பைபிள் இருக்கிறதா கேட்கிறோம். உங்களுக்கு பதில் இல்லைன்னா சொல்லிட்டு போங்க. இல்ல பதில் இல்லை நான் சொல்ல முடியாது. அப்படி இல்லை கேட்க சொல்லுங்க. உங்களுக்கு குரானிலேயே முகமதுக்கு அல்லாஹ் அறிவுறுத்தின அறிவுரை என்னன்னா, இந்த உனக்கு நான் ஏற்படுத்திருக்க குரான்ல சந்தேகம் உனக்கு வருமானா உனக்கு முன்னால வேதம் பெற்றிருக்காங்களே யூதர்களுக்கு அப்படியெல்லாம் அப்ப இது இருக்குது. குரானில் சந்தேகம் இருந்தால் நம்மளுக்கு இல்ல இப்ப இது என்ன பண்ணலாம் தெரியுமா? இது என்ன பண்ணலாம்? இதுல இல்லைன்னாக்கா குரானில் சந்தேகம் முன்னாடி சந்தேகம் வந்தா அதுல இருக்கிற வாசிப்போங்க. நம்ம கொண்டு போயிட்டீங்க குரான் உங்களுடைய வித்தியாசமான குரான் மூல மொழியோட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நாங்க பைபிள் 1000 கிளாஸ் பண்ணா 1,00,000 கிளாஸ் நாங்க குரான் பண்ணிருக்கோம். நாங்க வந்து பைபிள் 100 கிளாஸ் பண்ணா 1000 கிளாஸ் பண்றதா நீங்க கேட்கலாம். நான் என்ன சொன்னேன், இது 1000 குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியும். நீங்க சொன்ன ஏற்றுக்கொள்ளாது அவங்க விருப்பம். போர்ஸ் பண்றது இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க. என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன நான் கடவுளுக்கு பெற்றுக்கொண்டது நான் சொல்லுவேன். அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. 34 படிச்சு 45 படிச்சீங்களா? சொல்லுங்க நீங்க படிங்க. 34 44 இதுல எங்க இருக்குது? எனக்கு சந்தேகம் ஏற்பட்டால் உள்ள சந்தேகத்தை வாட்சி காட்டுங்க. இது 34 அப்படி அவங்க 34 15 படிக்க அவங்க ஆதாரங்கள் அவங்க தான் படிக்கணும். இல்ல 15 இல்ல 10:94 படிங்க பார்க்கலாம். ம் 94 அது கொஞ்சம் மேல இருந்து நீங்க படிக்க படிச்சாலும் முன்பின் வருஷங்களையும் சேர்த்தே பண்ணீங்க. ஒரு 2 வருஷம் 2 வருஷமா எனினும் 92 வாசிகள் எனினும் 94ங்க. இல்ல அவர் 2 வருஷம் மேல படி சொன்னது. எனினும் உனக்கு பின் உள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினம் நாம் உன் உடலை பாதுகாப்போம். நிச்சயமாக மக்களில் பெரும்பாலோர் நம் அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்றும் அவனிடம் கூறப்பட்டது. 93 நிச்சயமாக நாம் இஸ்ராயேலின் சந்ததியினரை தகுந்த இருப்பிடத்தில் இருத்தி நல்ல உணவுகளையும் கொடுத்து வந்தோம். எனினும் உண்மையான ஞானம் அவரிடம் வரும் வரையில் அவர்கள் மாறுபாடு செய்யவில்லை. நிச்சயமாக உன் இறைவனை அவர்கள் எது பற்றி மாறுபாடு செய்து கொண்டிருந்தார்கள் அது விஷயத்தில் இறுதி நாளில் அவருடைய தீர்ப்பளிப்பான். 94 நபியே நாம் உன் மீது இறக்கியுள்ள
வேதத்தில் சந்தேகம் பிராக்கெட் உள்ளது இருக்குங்க. பிராக்கெட் உள்ளது வந்து குரான் உள்ளது இல்ல, அவர் சொந்தமா எழுதுற கதை. பிராக்கெட் இல்லாத மட்டும் படிங்க. மீது இறக்கியுள்ள இதில் சந்தேகம் கொள்வீராயின் உமக்கு முன்னர் உள்ள வேதத்தை ஓதுகிறார்களே அவரிடம் கேட்டு பார்க்கிறார்களே நிச்சயமாக உன் இறைவனிடமிருந்து உமக்கு சத்தியம் வந்துள்ளது. எனவே சந்தேகம் கொண்டுள்ளது நீரும் ஒருவராகி விட வேண்டாம். இதுக்கு முன்னால வேதம் விட்டவர்கள் யார்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மற்ற வசனங்கள் அவங்க கிட்ட கேட்டு அவங்கள்ட்ட கேட்க இல்ல, அவங்கள்ட்ட எல்லாத்தையும் வேதம் ஓடுபவர்கிட்ட கேட்க சொல்லுது. இப்ப வேதத்தை கேட்டாலும் வேதத்தை நீங்களே சொல்லுங்க பதில். வேதம் ஓடப்பட்டவர்கள் தான். இருங்க, நான் என்ன சொல்றேன், வேதம் ஓதப்பட்டவர்கள் கேட்க குரானுக்கு நீங்களே வேதத்துல இருந்து நீங்களே காட்டுங்க. கித்தாப் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. உம்முல் கித்தாப். 100 நூலா? ஆமா, தாய் நூல். குரானுக்கு தாய் நூல் 43 இருக்குது. குரான்ல தான் அது எங்க இருக்கு? அந்த 100 எங்க இருக்குது? இல்ல எங்க இருக்கு? அதுதான் இது. அதுதான் பைபிள். பைபிள் அதுதான் இதுவா? உம்முல் கிதாப். பைபிள். பைபிள் உம்முல் கித்தாப் அதான் நாங்க வச்சிருக்கிறது. உம்முல் கிதாப் உம்முல் கிதாப் வந்து நீங்க தான் ஆதாரம் கொடுக்கணும். உம்முல் கிதாப் நீங்க எப்படி சொல்லுங்க? முகமது சொன்னதும் அதாவது சொல்ற முகமது நான் தௌராத்தையும் இஞ்சிலையும் உறுதிப்படுத்த வந்திருக்கிறேன். தௌராத் பழைய ஏற்பாட்டுல உம்முல் கிதாப் அதுதான் உம்முல் கித்தாப். விட்டுட்டு உம்முல் கிதாப் அதுதான் எங்க உம்முல் கிதாப் வாசம் எங்க இருக்கு? அப்படியா? தாய் நூல் அதான் 43 தாய் நூல். இந்த குரான் வந்து உம்முல் கிதாப் இருக்குன்னு இருங்க, தாய் நூல்ல இருக்கு. தாய் நூல்ல இருக்குது. இந்த குரான் வந்து இவங்க பைபிள்ல காட்டணும் இருக்குது. அத்தனையும் அப்படிதான் நீங்க சொன்னீங்க. பைபிள் தான் தாய் நூல். இது தாய் நூல்ல இருந்து இருக்குது. நீங்க தாய் நூல்ல காட்டுங்க. முகமது என்ன சொல்றாரு? நான் தௌராத்தையும் எஞ்சிலையும் சபரையும் உறுதிப்படுத்த வந்திருக்கிறேன். அப்போ அவர் எதையிலிருந்து சொல்றதுன்னா தௌராத், இஞ்சில், சபூர் அதுதான் இந்த முகமதுடைய வாழ்க்கைக்கு உபதேசத்துக்கும் ஆதாரமானது தாய் நூல். எங்க இருக்கிறது? நீங்க சொல்லப்பட்டிருக்குது 34 33 நாள் இது. தாய் நூல் இதுதான். உங்க வேதத்தை காட்டுங்க. 34 33 நாள் 33 நாள். முப்பத்தி மூணு நாள். சாரி, 44 43 நாள் சார். 43 நாள். அதுல 56 8 கிடைக்கும். விளக்கமான வேதத்தின் மீது சத்தியமாக 3 நீங்கள் அறிந்து கொள்வதற்கான இதனை நாம் அரபி மொழி குரானாக நிச்சயமாக ஆக்கியிருக்கிறோம். 4 இன்னும் நிச்சயமாக இது நம்மிடத்தில் உள்ள உம்முல் கிதாபில் இருக்கிறது. உம்முல் கிதாப் எங்கே இருக்கிறது? உம்முல் கிதாப் அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். தாய் எழுதி இருக்குங்க. அந்த தாய் எங்க இருக்கு? அதுல வசனத்துல இருக்கு பாருங்க. அந்த உம்முல் கிதாப் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பிராக்கில வந்து தாய் நூல் இதுவே வேதங்களில் பிராக்கில் வருது இல்லையா? தாய் நூலில் இருக்கிறது கருத்து படிச்சாங்க. நம்மிட தாய் நூல் எங்க இருக்கு? எதிர்ப்பு படிச்சீங்களா? நம்மிடத்தில் உள்ள தாய் எது? தாய்க்கு இந்த வேதம் ஏற்று யார் சொல்றது? முதலில் உள்ள உம்முல் கிதாபில் நம்மிடத்தில் உள்ள தாய் ஏற்று இருக்கிறது. நம்மிடம் யாரு? இறைவனது தான். அவன் இறைவன் இருக்கிறதா உங்கள்கிட்ட இருக்கிறதா? இல்ல இது எந்த இடத்துல சொல்ல போது எனக்கு தெரியும். நடுவில் நீங்க குரான் கரெக்டா படிக்கிறீங்க. பைபிளை படிச்சு கேட்கிறோம். நீங்க குரான் சுத்தமா படிக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ நம்பர் வச்சு தப்பா சார் கேட்கலாம். அவரு சொல்ல முடியாது. எனக்கு தெரியல, நான் சொல்றேன். இல்ல அவரே குரான் இல்ல, அவரே கூப்பிட்டு அவரு படிச்சது இல்ல, அவருக்கே குரான் இருக்கிறது. அவர் நம்பர் தான் பாக்குறாரு. குரான் படிக்கலன்னு தெரியுது பார்த்தாலே. 11 12 இது முதல்ல முடிப்போம். தாய் உம்முல் கித்தாப். உம்முல் கிதாப் இருக்குது. சொல்லுங்க, நீங்க சொன்னா அதுலயே வசந்தத்துல பதிவு வந்துருச்சு. இப்ப நீங்க தான் சொல்லணும். 56 78 போடுவீங்க.
56 78 இருக்கா? 56 20 அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. 56 78 இதுல பாதுகாக்கப்பட்ட ஏற்றில் இருக்கிறது. இது பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் இருக்கிறது. சரியா? ஆமா, இது பாதுகாக்கப்பட்டதா? நாங்கள் இது பாதுகாக்கப்பட்டதா? ஆமா, அதான் ஏங்க, இது திருப்பி பேசுறோம். இது பாதுகாக்கப்பட்டது நான் சொல்லுவேன். இத்தனை பிரச்சனை உருவாக்கி அதை அழிக்க நீங்க முயற்சி பண்ணும் நினைத்திருக்கிறது. அத்தனை பேர் ஒண்ணு வச்சிருக்கீங்களா? தனி இது எங்கே போனாலும் எந்த பிரிவு கொண்டாலும் எல்லா காத்தோலிக் ஆர்த்தடாக்ஸ் ஆகமம் ஆகமா இல்ல. ஒரு வசனம் கூட்டக்கூடாது, குறையக்கூடாது. வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கு. பொருள் ஆகமே இல்லை. உங்க பைபிள்ல குரான் எடுத்துக்காங்க. நான் பைபிள்ல குரான் இருக்காரு சொல்லுங்க. ஆமா, இதுல இருந்துதான் முகமது ஒண்ணு தனியா, முகமது ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்லிடல. சொல்லுங்க சொல்லுங்க, முகமது சொல்லுங்க. நல்ல விஷயங்கள் எதுவையிலோ அதெல்லாம் பைபிள் சொல்லியிருக்காங்க. உங்கள் கிட்டாவில் இது இருக்குன்னு இருக்குல்ல, முகமது பத்தி ஈசாவை பத்தி எழுதியிருக்கேன். ஆமா, அப்ப அது அதுலதானே இருக்கு. நபின்னு சொல்லாதீங்க. நபி மட்டும் இல்லங்க, நம்ம ரஹ்மான். அதாவது கொலை செய்யப்படவில்லை அப்படி நீங்க வச்சிருக்கிறீங்க. டவுட் இருந்தா கொலை செய்யப்படல. சொல்றது என்னன்னாக்கா, முகமது கொலை பண்ணப்பட்டார், அதாவது கொலை செய்யப்படல. அது அப்படியே தொடர்ந்து போயிட்டாராம் சொல்றதுக்கு. பிடிக்க வராங்க, முகம் சீசல் கேட்கிறாங்க, ஏதாவது உதவி பண்ணுவீங்களான்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க உண்மை உள்ளவங்க உனக்கு உதவி செய்வோம். உடனே ஏசு என்ன பண்ணாரா, மூஞ்ச இன்னொருத்தர் கொடுத்துட்டு அவர் தொழிலுக்கு போயிட்டாராம். இந்த மாதிரி பண்ணிருப்பாரா? அப்படி செய்யல. நீங்க சொன்ன மாதிரி மீன் சாப்பிட்டு அதுதான் தேடி சாப்பிட்டா அகமதி என்ன சொல்றாங்க? அகமதி என்ன சொல்றாங்க? அப்ப மட்டும் துருண்டு போய் அகமதி என்ன சொல்றாங்க? சொல்றாங்கல்ல சொல்றாங்கல்ல. இது நியாயப்பட்டு நீங்க பேசுறீங்க. நான் ஆரம்பிச்சு சொல்றேன், கூப்பிடுறீங்க. உங்களுக்கு 40 நாள் பூமியில உயிரிழப்பதாக காண்பித்தார். அவளும் போயிருக்கார், வருவார். அப்புறம் ஆமா, துர்ந்து போயிடுவோம். நீங்க ஒரு ஆதாரம் எடுத்து வைக்கிறீங்க குரான்ல இருந்து. நீங்க சரியான ஒண்ணு பதில் தர எல்லாருமே குரானை போட்டு பார்த்தோம். நாங்க எப்படி கேள்வி கேட்டா நீங்க பதில் சொன்ன பாக்குறோமோ பதில் நாங்க எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி நாங்க ஆதாரத்தோட கேட்டு கேள்வி ஒழுங்கா கேட்கணும்னாக்கா அதுக்கு நாங்க கேட்க அவங்க கேட்டதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எங்க தாயேட்டில் இருக்கிறார் இல்லையா, இது குரான் தாயேட்டில் இருக்கிறாரு. இதுதான் தாயேட்டு நீங்க சொல்றாரு. நீங்க எது சொல்றீங்க? அப்ப அது நீங்க கேட்கணும். தாயேட்டு என்னிடத்தில் இருக்கிறது போட்டு நம்மிடத்தில் இருக்கிறது தாயேடு நம்மிடத்தில் இருக்கிறது குரான்லயே நம்ம ஜனங்க சொல்லிக்காரு.
ஏஞ்சில்ல இல்ல இல்ல நம்ம கிட்ட வசனம் படிக்க அவசியம் இல்ல இல்ல நீங்க 46 வருஷமா படிச்சு நான் சொல்றேன் வசனத்துக்கு வந்து தவறான பொருள் கொள்றாங்க. உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா தாயேடுங்கிறது வந்து இறைவன் பொறுத்து ஒரு ஏடு இருக்கு. நல்ல விளங்கியாங்க. வான் உலகத்துல இறைவன் வாழ் ஒரு ஏடு இருக்கு. அந்த ஏட்டுல வந்து ஒரு குரான் இருக்கிறது. ஏழுங்கிறது நாங்க எதை சொல்றோம்னு சொன்னா இறைவனிடத்தில் பாதுகாப்பான ஒரு ஏடு இருக்குது. அந்த ஏடு என்னன்னு சொன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய ஆதி முதல் அந்த வரை அனைத்தும் அது பதிவு செய்யப்படும். ஒரு இறை உதவி உட்பட அனைத்தும் அதில் இருக்குது. அதாவது இறைவனுடைய ஞானத்தை காட்டக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி. உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்னாலேயே முதல்ல எல்லாரும் எழுதிட்டான். இன்னும் இதுவும் அங்க எழுதப்பட்டதான். சொல்லி முடிக்கிறேன். ஐயா நீங்க கவனிக்கணும். அவரு வேற எதுவும் தெரிஞ்சுக்காரு. அதுல வந்து எல்லாமே இருக்கு. அது என்னெல்லாம் இருக்குன்னு சொன்னா முகமது வருவார், அவருக்கு இந்த வேதம் வழங்கப்படும், அவர் வழங்கப்படக்கூடிய வேதம் இதுதான் அப்படிங்கிறது உட்பட அது இருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க, அவங்களுக்கு வழங்கப்பட்ட இன்ஜீல் அது இருக்கு. நீங்க சொல்றது எல்லாமே அது இருக்கு. காண்பிக்க முடியுமா? அது பதிவு செய்யப்பட்ட அந்த ஏற்று இருக்குங்கிறதுக்கு குரான்ல நிறைய இடங்கள்ல இருக்குது. இங்க நம்ம பேசுறதுதான் எழுதப்படுது அத்தனையும் அறிவானவற்றின் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன. அவனை தவிர யாரும் அதை அறிய மாட்டார். திறவுகோள்கள் தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அவன் அறிவான். ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதை அவன் அறியாமல் இருப்பதில்லை. பூமியின் இருள்களில் உள்ள விதையானாலும் ஈரமானதோ காய்ந்ததோ ஆனாலும் தெளிவான ஏற்றில் இல்லாமல் இல்லை. எவ்வளவு தெளிவான ஏடுனா இல்ல, அதுக்கு நிறைய வசனம் இருக்கு. இப்ப பைபிள்ல நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். இதுக்கு நீங்க தான் சொல்ல போறீங்க. 2 இடம் நான் வசனம் வாசிக்கிறேன். முதல்ல அப்படி இல்ல கேள்வி கேட்டா நீங்க எடுத்துக்காட்டு குரான் அதிகம் பண்ண மாட்டீங்க. நம்ம கொடுத்த விளக்கம் சொல்லுங்க. உங்களுக்கு குரான் நீங்க படிக்கிறீங்க, இங்க நான் சொல்றேன். ஆனால் குரானை நீங்க படிக்கிறவங்க ஒரு டவுட்னு சொன்னா எங்களை மாதிரியான ஆளுக்கு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அதாவது போன் பண்ணி கேட்டுட்டு அந்த வரலாறு நீங்க சொன்னீங்கன்னா அது நியாயம். நீங்க படிச்சுட்டு அது எனக்கு பதில் கொடுங்க. அதாவது இங்க சொல்லப்படுதுனாக்கா அப்பொழுது கர்த்தருக்கும் பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இது ஞாபக புஸ்தகம். இன்னொன்னு தாவீது சொல்றதுனாக்கா சங்கீதத்துல 139ஆம் சங்கீதத்துல படிச்சீங்களா? திரும்ப கடைசி படிங்க. அவர் பேசிக் கொள்வார், கர்த்தரை முன்பாக கவனிப்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இது வந்து முன்பாக அங்க உள்ள குறிப்பிடாது. அங்க உள்ளது பயந்தவர்களுக்காகவும் அவங்களுக்கான எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு புத்தகத்தை குறிப்பிடாது. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் பேசிக் கொள்வாங்க. அப்ப நினைவுபடுத்துவதற்காக ஒரு புத்தகம் எழுதிதான் இருப்பாரு. யார் எழுதப்படுதுன்னாக்கா அங்க எழுதப்பட்டாச்சுங்களே, எழுதப்பட்டுதான் இருக்கும். எழுதப்பட்டு எங்களுடைய கருத்துலாம் எழுதி முடிச்சாச்சு. 2வது உங்க கருத்து பிராணமும் எழுதுவது அப்போ நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இல்ல நீங்க வந்து எங்க ஒவ்வொரு நாள் கேட்பாரு எழுதுவாரு. நினைவுபடுத்தக்கூடிய புத்தகம் சொன்னா நம்ம பேச நினைவுபடுத்தணும். உங்களுக்கு
ஞாபக புஸ்தகம்னா நம்ம எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, ரெக்கார்டு புக் எழுதப்பட்டிருக்கு, நினைவுபட்ட புத்தகம் தேவைப்படும், எழுதப்பட்டிருக்கிறது. அது நினைவூட்டல் இல்ல, அது ரெக்கார்டு ஆவணம். அதான் நமக்கு எழுதப்படுது. இன்னொரு புக் இருக்குது, அந்த புக் என்னன்னா சங்கீதம் 139:14 கருவையுடைய கண்கள் கண்டது, என் அவைகளில் ஒன்றாயும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இது ஒன்று. இது ஒரு யார் சொல்றது? தாவீதின் சங்கீதத்துல 139:14 இன்னொரு புஸ்தகம் இருக்குது, அது ஜீவ புஸ்தகம் சொல்லப்பட்டது. அந்த புஸ்தகம் என்னன்னாக்கா அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலில் தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலிலே தள்ளப்பட்டான். இது ஒரு ஜீவ புஸ்தகம் வருது. அப்ப இதுல இன்னொரு புஸ்தகம் இருக்குன்னு வருது. அதாவது ஜீவ புஸ்தகத்துல முழுமையா இல்லன்னு ஆயிடுச்சு. இல்ல, ஜீவ புஸ்தகத்துல எல்லாமே இல்ல. ஜீவ புஸ்தகத்துல இல்லாதவன் அக்னி கடல்ல போய் விடுவான். அப்ப ஜீவ புஸ்தகத்துல எல்லாமே இல்லன்னு அதுவும் உண்டாக. ஜீவ புஸ்தகத்துல யார் பேர் எழுதப்பட்டிருக்கோ அவங்கதான் சொர்க்கத்துல, மற்றவங்க நன்மையினுடைய ஜீவ புஸ்தகம் முழுமையானது இல்லைங்கிறோம். நாங்க சொல்றோம் மூல் கிதாபுங்கிறோம், அனைத்தும் இருக்கும் நாம சொல்றோம். அதாவது அங்க பரலோகத்துல வேற வேற புஸ்தகம் அவர் சொல்லும்போது இருக்குது. அதனால இப்படி புஸ்தகம் இருக்குன்ற பைபிள்ல இருக்கு. இன்னொன்னு இதனுடைய முழு இதுவும் மேல இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேற புஸ்தகம் இருக்கு, அதாவது இந்த எழுதப்படாத புஸ்தகம் இருக்கலாம், ஆனா அதை கூட்டக்கூடாது குறைக்கூடாதுக்கு இதுதான் அர்த்தம். பல புஸ்தகம் இருக்கலாம், இப்ப வேற சில புத்தகம் அதை சொல்லப்படுது, அந்த புஸ்தகத்துல பாரு இந்த புஸ்தகம் பாரு, ஆனா இதுல என்ன கொடுக்கப்படுது அதுதான் நமக்கு தான் நான் சொன்ன வேற ஒண்ணு. கூட்டக்கூடாது சரித்திரங்கள்ல சொல்லப்படுது யாசேரின் புத்தகம், யுத்த புஸ்தகம் அப்படிலாம் இருக்குது. அந்த புத்தகம் அப்படி இல்ல, பைபிள் இல்ல, கையில உள்ள புத்தகம் பைபிள்ல இது மட்டும்தான் நமக்கு அப்படின்றதுதான் கூட்டக்கூடாது குறைக்கூடாது. அதுதான் அதுக்குதான் அது வரைக்குமா ஒத்துக்கிறீங்கல்ல? அதாவது சில புத்தகங்கள் இதுல இருக்கிறதா சொல்லப்படுது, அது இதுல இல்லதான். அது பழைய ஏற்பாட்டுல சில புத்தகம் சொல்லப்படுது இருக்குதுல்ல, பழைய ஏற்பாட்டுலதான் அதை ஏற்றுக்கொள்வதோ ஏற்றுக்கொள்ளாதோ இதோட முடிச்சுன்னு. அதனாலதான் கூட்ட வேண்டாம் குறைக்க வேண்டாம். இன்னொரு புத்தகம் கூட இருக்கு, சுவிசேஷங்களுக்கு ராஜ்யத்தை கொண்டு இயேசு ஆலயத்திலே பிரசங்கம் பண்ணார். இல்ல, மார்க் அதிகாரம் 1:14-15 கலிலேயெங்கும் சுற்றி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னு சொல்லப்பட்டு, அதே மாதிரி அந்த சுவிசேஷத்தை ஆராய்ந்து பார்க்க சொல்லியிருக்காரு. யோவான் 5வது அதிகாரம் 39 வேதவசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க இருக்கு. அவர் பிரசங்கித்த சுவிசேஷம் இப்ப புதிய ஏற்பாடு, நாங்க அது இஞ்சில்ன்றோம். இஞ்சிலை பாதுகாப்பு, இஞ்சிலை கிடையாது. இப்ப பைபிள்ங்கிற ஒரு வார்த்தை பைபிளுக்குள்ள கிடையாது, தௌராத்துங்கிற ஒரு வார்த்தை தௌராத்துக்குள்ளே கிடையாது, இந்த பைபிளுக்குள்ள இல்ல. இஞ்சிலுங்கிற ஒரு வார்த்தை இது எதுக்குள்ளுமே இல்ல. இப்ப இயேசு பிரசங்கித்தார் பாத்தீங்களா சுவிசேஷத்தை, விசுவாசிகள் சொன்னாங்க இல்லையா, அந்த சுவிசேஷம் எங்க? மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா எல்லாம் இயேசு பின்னால் ஒரு 70 வருடத்துக்கு பின்னால் எழுதப்பட்டது. அந்த வரலாறு உங்களுக்கும் தெரியும். அவர் இருக்கும்போது எதை வச்சு பிரசங்கித்தார்? அந்த பிரசங்கமான புத்தகம் எங்கே? அது யாரால் மறைக்கப்பட்டதுதான் என்னோட கேள்வி. அவர் அவரை குறித்து ஒரு புத்தகம் எழுத பிரசங்கித்தார், பிரசங்கித்தார் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல ஏசாயாவுல சொல்லப்பட்டது நிறைவேறும்படியாக என்னை குறித்து சொல்லப்பட்டது. இன்னொரு இடத்துல யோவான்ல சொல்றார், மோசே தீர்க்கதரிசி என்னை குறித்து சொல்லி இருக்கிறார்களே, என்ன சொன்னாங்க தவிர அவர் ஏதோ எழுதல. இயேசு கிறிஸ்து ஒரு புத்தகத்தை எழுதல. ஏசாயான்ற ஒரு தீர்க்கதரிசியின் புத்தகத்துல என்ன சொல்லப்படுதோ அது நிறைவேற முடியாது. அந்த ஜெபாலயத்தில் பிரசங்கிக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்தார். ஏசாயா நூல் கொடுக்கப்பட்டது, வாசித்தாரு. அது என்ன இருந்தது? 4ஆம் அதிகாரத்துல இருக்குது. ஏசாயாவில் லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இருக்கு. இல்ல, அது வாசிச்சது தெரியும் நமக்கு. வாசித்து இல்ல, அந்த புத்தகம்
இல்ல அவர் அந்த இடத்துல நம்ம கேட்கல. அவர் பரலோக ராஜ்யத்தை பத்தி பிரசங்கித்தார், மனம் திரும்ப விசுவாசிகள் சொன்னார் இல்லையா? அது பிரசங்கித்தாரத்தை விட எழுதினார். கடவுளின் ராஜ்யம் வந்து செய்வீர்கள் அந்த புத்தகம் இல்லை. இது இயேசு வந்து அவரே வேகமா இருக்கிறனாலே அவரே சொன்னது. அவர் தனியா பிரசங்கித்தார் எழுதினார். இங்கே எழுத சொல்லியாங்க. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அது சத்தியத்தை தெரிவிக்கிறது. அது என்ன சொன்னாரு? என்னை பற்றி மோசே சொல்லி இருக்கிறான். என்ன சொல்லிருக்கிறான்? இல்ல அது மட்டும் தான் எழுதணும் சொல்லல. என்னை பத்தி மோசே சொல்லியிருக்கிறான். கிறிஸ்து வந்து மோசே என்னை பற்றி சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான்? ஆடு மாடு இப்ப பலியிடுறது இல்லை, தேவையில்லை. இயேசு பலி வீடு புஷ்டம் மோசே சொன்ன தீர்க்கதரிசி நான் தான். எந்த வீடு? இஸ்ராயேல் சந்ததியிலே அது கேட்டதுக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? பலிக்கு பலி, கண்ணுக்கு கண்ணு, அதே மாதிரி பழைய ஏற்பாடு இருந்து அதே மாதிரிதான் அந்த வீடு நம்ம குஷ்டம் பிடிச்சது, அதாவது குஷ்டம் பிடிச்சதுங்கிறத சொன்னீங்க. அது சரி கிடையாது. அவங்க காலத்துக்கு ஏற்புடையா இருக்குதே கடவுள் சொல்லியிருக்காரு. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அதை மாத்துற ஒருவனுக்கு பல சட்டங்கள் மாத்திரம் நம்ம கூட சொல்லல. ஆமா, நீங்க வந்து மாறு விட்டுங்க அதாவது அவங்களுக்கு கொடுத்த காரியத்தை அவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கும் இப்ப நீங்க பேசுறதுக்கும் சரியான ஒரு ஆரோக்கியத்துக்காக நினைச்சோம். எங்களுக்கு தீர்மானம் என்ன? இஸ்ரவேலுக்கு வரமாட்டாங்க. இந்த பைபிள் இல்லையா, இது வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னு கேக்குறேன். இயேசுநாதர் உங்க பிரகாரம் வந்து வானொலிக்கு போன பிறகு அப்ப இந்த பைபிள் எழுதப்படல. 1 வருஷத்துல எழுதப்படல, 2 வருஷத்துல எழுதப்படல, 10 வருஷத்துல எழுதப்படல. எத்தனை வருஷத்துல எழுதுனாங்க? அதாவது எழுதுனது வந்து அவருடைய சீடர்ல பேதல் எழுதியிருக்காரு, அவருடைய சீடர் இன்னும் ஒரு யோவான் எழுதியிருக்காரு, மத்திய அவருடைய சீடர் அவர் எழுதியிருக்காரு 3. 4வது வந்து அவருடைய வரலாற்று விஷயமா சொல்லுங்க. மத்த பைபிள் இருந்தா மத்திய 9வது அதிகாரம் 9வது வசனம் படிங்களேன். மத்திய தான் சொல்றீங்களே, அந்த எழுதப்பட்ட மத்திய வேற, இயேசுடைய சீடராக மத்திய வேற. நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து இது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுல என்ன வருதுனாக்கா, லேவியராகிய மத்திய அவன் பின்னால் சென்றான். இவர் எழுதக்கூடியவர் எப்படி தெரியுமா சொல்லுவாரு? இப்ப நீங்க கூட்டினா நான் போனேன் அவர் ஸ்டார் கூட அப்படின்னு வந்திருக்கோம். இவர் 3வது மனுஷன் வந்து போற மாதிரி தான் எழுதியிருக்கிறார். அது வந்து பல இடத்துல நடைகள் வித்தியாசம் வருது. யோவான் ஒரு இடத்துல சொல்லும் போது அவர் அன்பா இருந்த சீடன்றார், தன்னை மறைச்சு பேசுறாரு. அதாவது ஒரு இடத்துல வந்து லூக்கா எழுதும் போது நாங்கெல்லாம் கூட இருந்தோம். மத்திய எல்லாருமே வந்து தங்களை வெளிப்படுத்தி எழுதல, தங்களை மேன்மைப்படுத்துறதுக்காக எழுதலாம். அவங்க தங்களை மறைச்சு மத்தையும் போனா அவங்க அப்படி சரித்திரம் எழுதுறாங்க. இயேசு சரித்திரம் நான் போனா அப்படி எழுதக்கூடாது, எழுத விரும்பல அவங்க. அதனால அவங்க தங்களை உயர்த்தி கொள்ள விரும்ப காலத்துக்கு பிறகு செய்து கேட்டுதான் லூக்கா அவர் நல்ல மனிதராக இருக்கட்டும், அவர் எழுதின வசனத்தை வந்து இறைவனுடைய வேதத்தோட பைபிளோட எப்படி சேர்த்தீங்க? லூக்கா நல்லவராக இருக்கட்டும், அவர் விசாரிக்க அறிஞர் ஒரு கருத்து எழுதினார். எழுதும் போது அது வேதத்தோட எப்படி நீங்க அப்படி சேர்த்தாரு சொல்றாங்க. சேர்க்கக்கூடாது கூட்டக்கூடாதுன்னு ஒரு வசனம் அந்த நாட்டிலே நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து அங்கீகாரம் பெற்றவர் நிறைய பேரு உங்களை மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் அங்க இருந்தாங்க. உங்களை மாதிரி சொல்றாங்க உண்மையான பின்பற்றியவர்கள் கிடையாது. பின்பற்றினவர்கள் தான் இயேசுவை பின்பற்றது பார்த்தீங்கன்னா நாங்க தான் அதிகமா பின்பற்றுறோம். சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. பைபிள்ல பண்டிகை வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது. நாங்க பண்டிகை வச்சு சாப்பிட இப்ப நீங்க பைபிளை பின்பற்றணும் சொன்னீங்க இல்லையா? இப்ப நாங்க பின்பற்றோம், நீங்க ஏன் பின்பற்றணும் கேட்க. இப்படித்தான் ஒரு ஆள் சொன்னார், சுலைமான் பாபா பழனி பாபாவுடைய கேசட் போட்டு, அறிவுகட்ட முண்டங்களே கிறிஸ்தவங்களே பண்டிகை சாப்பிடுறீங்களாடா அப்படின்னா, நான் கொண்டு போய் பைபிளை கொடுத்து
கிறிஸ்துவ பண்டிகை வச்சு சாப்பிடுறான் அல்லது சாப்பிடலாம் அனுமதி இருக்க காட்டுறான். அப்ப பழைய ஏற்பாடு இருங்க பழைய ஏற்பாடு நீங்க சொன்ன வாக்கு மாறுங்க. இருங்க காலம் பழைய ஏற்பாடு இருங்க. பண்டிகை வச்சு நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஆமா. ஏன் சாப்பிட மாட்டீங்க? இறைவன் தடை செய்திருக்கான் குரான்ல. எப்படியா? காரணம் என்ன? எதுக்கு காரணம் என்ன? இறைவன் தடை செய்திருக்கான என்ன காரணம்? இறைவன் விஞ்ஞான ரீதியாக 70 விதமான நோய்கள் வருது. குரானை பத்தி போய் கேட்டாலும் பண்டிகை சாப்பிடக்கூடாதுன்னு பண்றாங்க. இப்படித்தான் காட்டுட்டேன், கொண்டு போய் காட்டினேன். ஏன் சாப்பிடக்கூடாது பண்டிகை வச்சு என்ற விளக்கம் பைபிள்ல தான் இருக்கு. கேளுங்க, அதெல்லாம் வேணாம், கேளுங்க. பைபிள்ல சொல்லி இருக்கு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு. இந்த விளக்கத்தை காட்டி கேளுங்க இத. ஆச்சுதா, நீ சொன்னது எவ்வளவு ஒரு சாப்பிடாம போடுறது. ஒரு வேலை அவன் சாப்பிடான்னு சொன்ன மாதிரி அவனுக்கு அறிவு கெட்டு போயிருக்கும். அவனுக்கு காட்டியப்பா அது போல அசிங்கங்கள் இருக்குது, எல்லாம் சாப்பிட வேணாம்னு பைபிள் சொல்லிருக்குது, நீ சாப்பிடாதான்னு எடுத்துக்கோ. அவனுக்கு அறிவு கெட்டு போயிருக்குது, அவன் திருத்திக்கலாம். நீ யார் தெரியுமாடா, அறிவே இல்லாத முன்னான்னு சொல்லிட்டு. ஆமாங்க, பவுல நீங்க திட்டாங்க. பவுல் சொல்றாரு, முதலாவது 10வது அதிகாரம் 25வது கடையில் இருக்கக்கூடிய எல்லா கடையும் நீ வாங்கி சாப்பிடு, மனசாட்சி நீ விசாரிக்காத அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. அதனால ஏன்னா இருகிழம்பு உள்ளதும் அசை போடுவதுமான யாதொன்று நீங்க புசிக்கலாம், அனுமதி. அதாவது அந்த ஆளுடைய குற்றச்சாட்டுக்கு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு பைபிள் விளக்கம் இருக்குது. லேவியராகவும் 11ஆம் அதிகாரத்தில் படிங்க. சாப்பிடக்கூடாதுங்கிறது கேளுங்க, இதெல்லாம் பைபிள்ல வரையறுக்கப்பட்ட உணவு வகைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதைதான் முகமதுக்கு சொல்லும் போது, யூதருக்கு ஆகுமானதாக்கின உணவையை உங்களுக்கு ஆகுமானதாக்குகிறேன் அப்படின்னு இருக்கு. இந்த ஆள் என்ன பண்ண, அறிவு கட்ட முன்னங்களை பண்ணி வச்சு சாப்பிடுங்களா கிறிஸ்தவங்களே, கேசட் போட்டு கேட்கிறோம். 10 அடியோடு தான் இது. உண்மை கேட்டாங்கல்ல, பைபிளை கொடுத்து எங்க கிறிஸ்தவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னும் அல்லது சாப்பிடலாம் அனுமதி உள்ள வசனத்தை காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 25வது வசனம் நீங்க எடுங்க, நான் காட்டுறேன். படிங்க. கடையிலே விற்கப்படக்கூடிய எல்லாத்தையும் நீங்க எதுக்காக சொன்னா தெரியுமா? நீங்க சொன்னீங்க மேல 2 வசனம் படி, 2 வசனம் படி. மேல படிச்சீங்கன்னாக்கா விக்கிர ஆராதனை செய்யறவங்க படைச்ச பொருளை விக்கிறது படைச்சு சாப்பிடக்கூடாது. அந்த கருத்து தான் முக்கியம். இல்ல சாப்பிடலாம் சொல்லி பவுல் சொல்லக்கூடிய வசனங்கள் புதிய நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு இடத்துல விக்கிறது படைச்சதுன்னா சாப்பிடக்கூடாது. விக்கிறது படைக்கலன்னு சொன்னா நீங்க சாப்பிடலாம். அவங்க மனசாட்சி தான் விட்டுருங்க. கடையில அது விலைக்கு விற்கப்படுது, அது விக்கிறது படைச்சு